ஏப்ரல் 23. இன்றைய புனித ஜார்ஜியா. சமூகத்தில் பெரும் மதிப்புமிக்க ஒரு குடும்பத்தில் மகனாக சிரியா பாலஸ்தீன பகுதியில் ஏறக்குறைய கிபி 275 ஆண்டு பிறந்தவர். இவருடைய தந்தை ரோமை ஆளுநரின் கீழ் படைத்தலைவருள் ஒருவராக பணியாற்றியவர். தெய்வ பயமும் இறைபக்தி உடையவராக வளர்ந்த ஜார்ஜியா போர் பயிற்சி பெற்று சிறந்த வீரராக விளங்கினார். உடல் வலிமையுடன் இளனாக உருவெடுத்துக் கொண்டிருக்கும் போதே தந்தை இறந்தார். அப்போது ரோமையை ஆண்டு வந்தவர் டயக்லேஸ். இவரின் இராணுவத்தில் ஜார்ஜியார் போர் வீரராக சேர்ந்து புகழ்பெற ஆரம்பித்த நேரத்தில் தாயும் இறந்து போனார். இருவரையும் இழந்து நின்ற வேளையிலே இவரின் பொறுமையும் பக்தியும் பேரரசர் டயக்லேஸை கவர்ந்தது. எனவே தனது உற்ற தோழனாகவும் அரசை தலைவர்களுள் ஒருவராகவும் படை தளபதியாகவும் இவரை வைத்துக் கொண்டார். இந்நிலையில் சைலனா பகுதியிடத்தில் தினமும் ஒரு பறவை நாகம் வந்து மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தது. இந்த நாகத்தை ஜார்ஜியா இறைவனுடைய துணை கொண்டு வெற்றி கொண்டு அதை அழித்தார். சிறிது காலத்துக்கு பிறகு தான் வழிபடும் அப்பல்லோவிற்கு எதிராக கிறிஸ்தவ மதம் பரவுவதை கேள்வியுற்று அம்மதத்தை பின்பற்றுகிறவரை அழிக்க டயக்லேஸ் உத்தரவிட்டான். டயக்லேஸ் அணுகிய ஜார்ஜியா கிறிஸ்தவர்களால் பேரரசுக்கு பாதுகாப்பு தானே அன்றி பாதகமில்லை என்றார். ஆனால் அப்பல்லோவின் பூசாரிகள் படைத்தளபதியே கிறிஸ்தவராக இருக்கும்போது எப்படி பேரரசரின் கட்டளையை நிறைவேற்ற முடியும் என்று கொந்தளித்தார்கள். பேரரசர் ஜார்ஜியாரை அழைத்தார். அப்பல்லோவை வணங்க கட்டளையிட்டார். ஜார்ஜியார் மறுத்தார். ஆசை வார்த்தைகள் எதுவும் பலிக்காதால் கோபமுற்ற பேரரசர் ஜார்ஜியாரை சிறையில் அடைத்தார். இவரின் மன உறுதி கண்ட சிறைவாசிகள் மனமாறி திருமுழுக்கு பெற்றார்கள். சிறைக்குள் வந்த பேரரசர் அப்பல்லோவை வணங்கும்படி கூறினார். சரி, அச்சிலையை காட்டுங்கள் என்று ஜார்ஜியார் கூறினார். அதன்படி சிலை முன் ஜார்ஜியா நிறுத்தப்பட்டார். நான் உனக்கு வணக்கம் செய்தால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா என்று சிலையை பார்த்து ஜார்ஜியார் கேட்டார். உடனே அச்சிலை, நான் இறைவன் இல்லை, நீ வணங்குபவரே ஒப்பற்ற இறைவன் என்று கூறியது. உடனே அச்சிலை மீது ஜார்ஜியா சிலுவை அடையாளம் வரைய அச்சிலை சுக்குநூறாக உடைந்தது. கொதித்தெழுந்த பேரரசன் ஜார்ஜியார் மந்திரவாதி என்று கூறி தம்மிடம் பணியாற்றிய மந்திரவாதி ஒருவரை அழைத்து வந்தான். ஈரர்களால் தனது மந்திரம் தோற்று போனதை கண்ட மந்திரவாதி திருமுழுக்கு பெற்றார். செய்தி அறிந்த பேரரசன் மந்திரவாதியை கொலை செய்தான். ஜார்ஜியாரை கழுமரமேற்றி கொலை செய்து உடலை கடலில் எறிந்தார்கள். மறுநாளே ஜார்ஜியார் உயிருடன் திரும்பி வந்தார். உடனே அவரை தீயிட்டு எரித்தான் அரசன். அதிலிருந்தும் மீண்டு வந்தார். சக்கரத்திலிட்டு அரைத்து உருக்கி ஈயத்திலிட்டு மூடி ஆழ்குழியில் புதைக்க செய்தான். அதிலிருந்து முயத்தெழுந்தார். கடைசியாக தலையை வெட்ட பேரரசன் உத்தரவிட்டான். அதன்படி கிபி 303 ஏப்ரல் 23 அன்று மறைசாட்சியாக இறந்தார்.